கேக்குதியா சொல்லுங்க. சத்குரு, சிலம்பம் என்பது வாத பித்தத்தை சரி செய்வது. வாத பித்தத்தை சரி செய்வது சிலம்பம். ஆகை ஒரு ஸ்டெப் முன்னாடி இது வந்து ஆவி நின்று முதலாக நாம் இந்த பூமிக்கு நாம சுமந்து கொண்டிருக்கிற இந்த பூமிக்கு வணக்கம் செய்கிறோம். பூமி மாதாவை வணங்குகிறோம். இரண்டாவதாக இப்படியே கம்பீரமாக இருந்து கொண்டு குருவை வணங்குகிறோம். கற்றுத்தந்த குருவை வணங்குகிறோம். அதன் பிறகு இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்து செய்கிறோம். சத்குரு இது ஏத்தம், இது இறக்கம். ஏத்தம் இறக்கம், ஏத்தம் இறக்கம். இப்ப திரும்ப ஏத்தம், திரும்பவும் இறக்கம். சத்குரு கொஞ்சம் கட் பண்ணுங்க. சுத்துங்க. இதே மாதிரி இந்த கை நல்லா சுத்துங்க. இப்போ நல்லா அதே மாதிரி இப்படி சுத்த கற்றுக்குங்க. இது முன்னங்கிற கையில் எப்படி சொல்லிட்டு பாருங்க. இந்த பாருங்க, இந்த மசில்ஸ் எல்லாம் லூஸ் ஆகுது. இந்த மசில்ஸ்லாம் லூஸ் ஆகுது. சரி, அந்த மசில்ஸ்லாம் நல்லா ஃப்ரீனஸ் ஆகுது. இதெல்லாம் லூஸ் ஆனால் தான் உங்களுக்கு சரி. அப்போ தான் அந்த வாத பித்தத்தை சரி செய்யும். வாத பித்தத்தை சரி செய்யும். புரியுதாங்களுக்கு? வாத பித்தத்தை சரி செய்து சமமாக வைத்துக் கொள்வது இப்பயிற்சி. இப்பயிற்சி ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எதுவுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆரம்பத்துக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் கஷ்டம் கிடையாது. மீண்டும் அடுத்த பயிற்சி. சத்குரு இப்பொழுது ஒரு கையில் சிலம்பம் செய்வது. இந்த கொம்பை சரி பாதியாக பகிர்ந்து இதுக்கு ஏன் ஐயா சிலம்பம் பேர் வந்து இந்த ஓசை கவனிங்க. இந்த பாருங்க, இந்த ஓசைக்கு தான் இதுக்கு சிலம்பம்னு பேர் வந்து. இவ பார் கேக்குதா? கேக்குதா? நல்லாவே கேக்குது. பார், காற்றை கிழித்து கொண்டு, எப்படி காற்றை கிழித்து கொண்டு, புரியுதா உங்களுக்கு? இந்த ஓசை ஏற்படுவதால் இதுக்கு சிலம்பம் என்று பெயர் வருது. இந்த மையப்பகுதியை நாம் பிடித்து பழகும்போது இதுல ஒரு பல விதமானது. ரெண்டு கையிலும் கொம்பு எடுத்து பழகுவது, அதே மாதிரி சுருள் பழகுவது, மான் கொம்பு பழகுவது எல்லாம். இப்பொழுது ஒரு கொம்பை மையப்பகுதியாக பிடித்துக் கொண்டு இப்போது நம்ம ஸ்டெப். இதுக்கு பேர் என்ன? ஒத்தை ஸ்டெப்புன்னு சொல்லலாம். அதாவது மேல் நோக்கி வருவது. இது மேல் நோக்கி ஒத்தை ஸ்டெப். கவனிங்க. மேல் நோக்கி வருவது, மேல் நோக்கி வருவது. புரியுதா உங்களுக்கு? மேல் நோக்கி வருவது, மேல் நோக்கி வருவது. இப்ப ரவுண்ட்ல சுத்துறது. இப்ப பாருங்க, ரவுண்ட்ல சுத்துறது. இப்ப ரவுண்ட்ல சுத்துறது. இப்ப ரவுண்ட்ல சுத்துறது. இப்ப ரவுண்ட்ல அப்படி ரவுண்டா சுத்துறது. இதுல கொம்பு எப்படி சொல்லுவா? இப்ப ஃப்ரண்ட்ல போகுது. நல்லா கவனிங்க. இப்ப ஃப்ரண்ட்ல போகுது. நல்லா கவனிங்க. இப்ப ஃப்ரண்ட்ல போச்சு. இப்ப பா இதா இப்ப பா
இப்போ இந்த கை இப்போ பாரு. இப்போ இந்த கை இந்த கை இப்போ நின்றுகினே சுற்றுவது. இப்போ நின்றுகினே சுற்றுவது. இரு கையில் நின்றுகினே சுற்றுவது. இப்போ இரு கைகளிலும் நின்றுகினே சுற்றுவது. நல்லா கவனிக்கணும். இந்த மசில்ஸ் எது வரல போகுது பார்க்கணும். இந்த கையில் எது வரல இருக்கா பாப்பா. இப்போ இந்த கை தான் பார்க்கணும். நல்லா நல்லா இப்படி செய்வதனால் பித்த வாதங்கள் 3 வகையானது. பித்தம், வாதம், கபம். அது சமநிலைப்படுது. இப்போ கொஞ்ச காலமாக நான் சிலம்பம் செய்யுது. நான் சிலம்பம் செய்து எத்தனை வருடங்கள் ஆயிடுச்சு. சிலம்பமே செய்யறது இல்லை. இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த கையினுடைய நரம்புகள் இழுக்கப்படுகிறது. 2 கை நரம்பு இழுக்கப்படுகிறது. அதனால சிலம்பம் செய்தால் சரியாகிவிடும் என்று எனக்கு செய்யும். அது இன்னைக்கே பாருங்க, இன்னைக்கு தான் செய்யறேன். இந்த கை முதல்லாம் அப்படி பெறல முடியாது. இந்த கை நான் செய்து இவ்வளவு தொலைவு போகுது. இவ்வளவு தொலைவு போகுது. முதல்ல இவ்வளவு தொலைவு போகாது. இப்போ இந்த ஒரு நாள்லயே இறுகிய நரம்புகள், அதான் அனுபவம், இறுகிய நரம்புகள் தளர்ச்சியாகிறது. நீ என்னதான் நீ தம்பிள்ஸ் போட்டாலும் கரலா கட்டை போட்டாலும் சில நரம்புகள் இறுக செய்யும். அப்படி இருக்குன்னா பாதிப்பு இருக்கும். சிலம்பம் செய்தால் தளரும். இப்பயிற்சியை நான் சொல்லித் தருவது இல்லை, என் சுயநலத்துக்காக நான் செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் நல்ல ஒரு சொல்லிக் கொடுப்பவர்களுக்கு கிட்ட செய்து பயிற்சி கற்றுக்குங்க. ரொம்ப சிறப்பு. என் பேரன் செய்வான். என் பேரன் ஒருத்தன் ஆர்வமாக செய்வான். அவருக்கு சொல்லி கொடுத்தா என்னையே எதிர்த்து சண்டை செய்கிறான். எப்படி பாரு, என்னை எதிர்த்து சண்டை செய்கிறான். அவ்வளோ வீரியமான சண்டை, மூர்க்கத்தனமான சண்டை. குரு மீதிய சீடன், மூர்க்கத்தனமான சண்டை. சிலம்பம் என்பது ஆனால் அதை செய்யும் பொழுதே அமைதியோடு செய்யணும். அப்பதான் மனம் உருளைப்படும். மனம் உருளைப்படும். மூளைக்குள்ள ஒரு சரியான ஒரு ஒருளைப்படுத்துதல் என்பது இருக்க வேண்டும். திரும்பவும் அடுத்த பயிற்சி சர்க்குரு, தற்காப்பு கலை. சிலம்பத்தில் தற்காப்பு கலை. ஏன்னா நம்ம இவ்வளவு போய் கொண்டு இவ்வளவு ஒரு மூலம் கொண்டு இருக்கா கூட நம்ம எதிர்த்து வரக்கூடியவர்களை எவ்வளவு பேர் வந்தாலும் அவர்கள் சிதற செய்து, அக்கூட்டத்தை சிதற செய்து அவர்களை தாக்குவது. நன்றாக கவனிப்பது. எல்லாம் இந்த கையிலிருந்து ஒரு முழு குச்சியை பிடிச்சிடலாம். நம்ம கையிலிருந்து ஒரு முழு குச்சி. படையை சிதற செய்தல் வீச்சு. இப்பொழுது வீசுவது. இதுக்கு தலைக்கு மேல உள்ள வார், இது இடுப்பு வார், இது முகவார், இது தலைக்கு மேல வீசுவது. படை எப்படி ஸ்டெப்புகளை தர முடியும்? சும்மா சிறப்பு செய்தாங்க பாரு. ஸ்டெப்புகளை பார்க்கணும். இந்த கால் இப்படியும் பின் கால் இப்படியும். இப்போ படை வீசு. இப்போ இவ்வளவு பேருக்கிறான். என்ன பண்ற? வீசு. இப்போ உள்ள கிட்ட வரான். வீசு. எப்படி போச்சு பாரு கொம்பு. எது வரல போச்சு பாரு. வீசு.
சரிதானா? இப்போ முகவா, இப்போ தலைவா. இது மேல தூக்கி யாருன்னா அடிச்சா தலைவா. நல்லா கவனிங்க, தலைவா. இப்போ படை எப்படி வீசு தெரியும், ஸ்டெப் நல்லா கவனிங்க. இப்போ படம் இருக்கா, சார்